ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் அப்படி என்னதான் இவனுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப நேரமாக பார்க்குறேன் பாரு கமருதீனை காமிக்கல. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க போல். இப்போவே வந்து வீடு சைலண்ட் ஆகிடுச்சு சுத்தம். இனிமேல் நாளையிலேருந்து அரோகரா தான். சரி, சாந்திரா இருந்தாங்களே ட்ராமா குயின் சாந்திரா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுங்க சமைச்சு போட்டுட்ருக்கு. அடே பாவி, இன்றைக்கி ஏதோ ப்ரமோவில் வந்து அப்படியே இந்த மென்டல் பேஷண்ட் மாதிரி ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தது. ஆனால் லைவில் சிரித்து பேசிகிட்டு இருக்கு சகஜமாக. அது மட்டும் இல்லை, சமைச்சு கொடுக்குறாங்களாமா ஹவுஸ்மேட்ஸ்க்கு. இந்த திவ்யா விஷம், அப்புறம் இந்த சபரி, இதுங்கெல்லாம் இருக்குதுல்ல, அதுங்களுக்கெல்லாம் வந்து ரச சாதம் மோர் சாதம்லாம் வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்கு. இவளுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரமோவில் வந்து காமிச்சிருக்காங்க. அப்படியே ரொம்ப பேஷண்ட்டான மாதிரி. சாந்திரா நடிப்பு அறைக்கி நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் ஆஸ்கார் வாங்குற மாதிரிலாம் வந்து நடிப்பாங்கன்னு சத்தியமாக தெரியாதுங்க. பாருங்க பாரு, நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணல, அதனால தான் வந்து உங்களை கண்ணை உடச்சி விட்டோம். யாருக்குமே எந்த இதுவுமே தோணலை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுத்து எல்லாருக்கிட்டேயும் வந்து வேலை வாங்கி மூஞ்சி சேடாக வச்சுட்டு நடந்தால் எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க. நீங்கள் அது பண்ணலையே, அதனால தான் இப்போது இந்த அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அடி வாங்கினதுக்கும் மிதி வாங்கினதுக்கும் கண்ட வேர்ட்ஸ்லாம் வந்து யார்கிட்டயோ வாங்கினதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். ஸோ அதுதான் சாந்திரா பார்த்து கற்றுருக்கலாம் நீங்கள். ஏன்னா கொஞ்ச நாள் சாந்திரா கூட தானே இருந்தீங்க. எப்படி நடிக்கிறது, எப்படி வந்து மற்றவங்கள ஏமாத்துறது, மற்றவங்க உழைப்பை வந்து எப்படி சுரண்டுறது, எப்படி ஊரை நம்ப வச்சு ஏமாத்துறதெல்லாம் நான் சாந்திரா வந்து பக்காவாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. நேற்று நைட்டு அவ்வளோ ட்ராமா பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் வந்து மூஞ்சி வைப்பார். இப்போ வந்து அங்கே சமைச்சிட்ருக்கா ரச சாதம். சபரிக்கு அப்படியே ஊட்டி விடு சமைச்சு.